ஆக்சுவலி ஃபுல்லா நம்ம பெர்ஷியன் மட்டும் தான் பண்றோம். ஓகே. பெர்ஷியன்ல நிறைய கலர் வெரைட்டிஸ், ஃபேஸ் வெரைட்டிஸ் அண்ட் ஹேர் கோட்டிங் வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. உங்ககிட்ட இருந்து கேட் வாங்கிட்டு போன கிட்டனோ கேட்டோ வாங்கிட்டு போன பிறகு எப்படி மெயின்டைன் பண்ண எல்லாம் வந்து கைட் பண்ணுவீங்களா? அதே மாதிரி வந்து கேட்ஸ்க்கான என்னென்ன சர்வீசஸ் வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்க கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. அந்த மாதிரி போர்டிங் சர்வீஸ் பண்றோம். தென் வேக்சினேஷன் சர்வீஸ் மெயின் திங். ஆக்சுவலி கஸ்டமர் இப்போ கிட்டன் வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்ட உடனே அவங்களுக்கு வேக்சினேஷன் எங்க பண்ணணும்னு தெரியாது. அது இன்கேஸ் தெரிஞ்சாலுமே கூட சில இடங்கள்ல ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து ஊசி போடும்போது கேட் வந்து கத்தும், கடிக்கும், இல்ல ஏதாவது ஒரு இது பண்ணும், இச்சி பண்ணும். ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல மட்டும், ஏன்னா ஊசி குத்தும் போது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெயின் எல்லாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணி தான் கஸ்டமருக்கு வந்து நம்ம வீட்டுக்கே போய் கேட் பிக் பண்ணி வேக்சினேஷன் போட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். இந்த 3 டோசஸ் போடணும். பட் இப்போ ரீசெண்டா வந்து இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றாங்க, நீங்க நோட்ஸ் பண்ண 12 மணிக்கு போய் கிஃப்ட் பண்றது, அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த இதுல வச்சு கொடுப்பாங்க. அது நிறைய நம்மளும் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி சில கஸ்டமர் சடன்லி வந்து 11:30க்கு 11 o'clockலாம் கால் பண்ணுவாங்க. ஓகே. திடீர்னு வந்து எனக்கு இன்னைக்கு நைட்டு 12 o'clock வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணணும், எனக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம பேஸ்கெட்ல வச்சு கம்ப்ளீட்டா பேக் பண்ணி கொஞ்சம் ஆக்சிஜன் போற அளவுக்கு லைட்டா கேப் விட்டுட்டு கம்ப்ளீட்டா பேக் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் ராப் பண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். ரொம்பவே சூட்டபிளான பெட். ஏன் அப்படின்னா மார்னிங் நீங்க ஃபுட்டு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, லிட்டர் சாண்ட் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு பால் போட்டா விளையாண்டுட்டு டாய்லெட் போயிட்டு அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. நீங்க பெருசா அவங்களுக்குன்னு நீங்க டைம் பெருசா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. பட் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட அட்டாச் இருந்தாதான் அவங்க நம்ம கூட அட்டாச்சா இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. ஹலோ மக்களே, வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நான் எஸ்கே, இது எஸ்கே வ்ளாக்ஸ் 360 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஏஆர் ரெஹ்மான் பெட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது கம்ப்ளீட்லி கேட்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ கேட் லவர்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு எல்லா கேட்டுமே பிடிக்கும். இங்க மெயினா என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து அப்சர்வ் பண்ணதுலேயே வந்துட்டு ஒரு வெரைட்டி கேட் இல்ல, நிறைய வெரைட்டி இருக்கு. நான் ப்ரோட்ட கேட்டதுக்கு இருங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க, நான் நிறைய இருக்கு வெரைட்டி காட்டுறேன்னு சொன்னாரு. ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கேட் வீடியோ. ப்ரோட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோடனே கண்டிப்பா வாங்க ப்ரோ, நம்ம கிட்ட நிறைய கிட்டன்ஸ் இருக்கு, எல்லாமே அவைலபிளா இருக்கு. காலையிலேயே 3 போயிடுச்சு. நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா இந்த கேட்ஸ் நீங்க எடுத்துலாம், இல்லைன்னா அதுவுமே வந்து நீங்க பார்க்க முடியாம போயிடுனாரு. நம்ம உடனே கேமரா தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ ப்ரோ கிட்ட நம்ம எல்லா டீடைல்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வீட்டில் வச்சுதான் பண்றாரு, பட் எல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன பிரைசஸ்ல பண்றாரு, என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காரு, எல்லாமே இன் டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம நேரா ப்ரோ மீட் பண்ணிட்டு என்னென்ன கேட்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி அதோட பிரைசிங்குமே நம்ம வந்து கடகடன்னு போயிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ஜி. சொல்லுங்க. பெட்ஸ் நம்ம வந்து கேட்ஸ் தான் பண்றோம், அது தெரிஞ்சிருச்சு. என்னென்ன பண்றோம் கேட்ஸ்ல, என்னென்ன இப்போ அவைலபிளா இருக்கு கிட்டன்ஸ், எல்லாம் டீடைலா சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி ஃபுல்லா நம்ம பெர்ஷியன் மட்டும் தான் பண்றோம். ஓகே. பெர்ஷியன்ல நிறைய கலர் வெரைட்டிஸ், ஃபேஸ் வெரைட்டிஸ் அண்ட் ஹேர் கோட்டிங் வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதுல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் சொல்லுவாங்க. ஹிமாலயன். ஓகே. ஹிமாலயன் அப்படின்னா இந்த மூக்குல டார்க் இருக்கு இல்லையா, ஓகே. இந்த மார்க்கிங் இந்த இயர்ஸ்ல 4 கால்ல, ஓகே, அப்புறம் தென் இந்த டைல்ல இருக்கும். ஓகே. இந்த மாதிரி டார்க், பாடி ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஹிமாலயன் பெர்ஷியன் சொல்லுவாங்க. ஓகே. இது ட்ரெடிஷனல் லாங் ஹேர். நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ட்ரிபிள் கோட்டட் அண்ட் ட்ரெடிஷனல் லாங் ஹேர் தான். இந்த அளவுக்கு ஃப்ளஃபியா இருக்கணும். இதான் வந்து நல்ல டாப் குவாலிட்டி கிட்டன்ஸ்க்கு உண்டான இது அவுட்ஃபிட். ஆமா. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபர் இருக்கணும், இந்த அளவுக்கு குவாலிட்டியா, இந்த அளவுக்கு ஃபர்ரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி பியூர் குவாலிட்டி, பியூர் பெர்ஷியனா நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஹிமாலயன், உங்களுக்கு பியூர் ஒயிட் வித் ப்ளூ ஐஸ். ஸோ இவங்க பியூர் ஒயிட். அது ப்ளூ ஐஸ்னா ரேர் ப்ரோ இல்ல எப்படி? ஒயிட்ல ப்ளூ ஐஸ்ங்கிறது கேட்டே வருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ். ஓ ஓகே. சோ ப்ளூ ஐஸ் கொடுங்க, எனக்கு ஒயிட்ல ப்ளூ ஐஸ், ஆட் ஐஸ், ஓகே, இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க வந்து ப்ளூ ஐஸ். ப்ளூ ஐஸ் கண்ணு ப்ளூவா இருக்கும். சில இதுக்கு ஆட் ஐஸ் இருக்கும். ஆட் ஐஸ் மீன்ஸ் ஒன்னு ப்ளூ ஆமா ஆரஞ்சாவும் இருக்கும். ஓகே. சோ ஹஸ்கி மாதிரி டாக்ல பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. சோ இதுல வந்து இந்த மாதிரி இருக்கு. இது ட்ரிபிள் கோட்டட் ஃபர் குவாலிட்டி தான். ஓகே. சோ இதுவுமே ட்ரிபிள் கோட்டட் ஃபர் குவாலிட்டி. ஓகே. வித் டாப் குவாலிட்டியா நம்ம கொடுத்துருக்கோம். இது செமி பஞ்ச்னு சொல்லுவாங்க. செமி பஞ்ச். ஆமா. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹிமாலயன் டைப். ஆமா, ஹிமாலயன் டைப். இது செமி பஞ்ச். ஃபேஸ் வந்து வெரைட்டி வரும். இது செமி பஞ்ச். செமி பஞ்ச். சோ ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும் கொஞ்சம், இந்த மூக்கு கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும். இவங்க வந்து செமி பஞ்ச். ஓகே. இப்போ நம்ம பாக்குற வெரைட்டி வந்து இதுவும் செமி பஞ்ச் தான். ஓகே. சோ இவனும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா இதா இருக்கும், பிராடா இருக்கும். செமி பஞ்ச் மீன்ஸ் கொஞ்சம் முகம் பஞ்ச் பண்ண மாதிரி, அண்ட் தென் பிராடாவும் இருக்கும். சோ இது அடல்ட் ஆகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா எல்லாம். சோ இது வந்து இன்னொன்னு வந்து உங்களுக்கு ஆரஞ்சு வித் ஒயிட்.
ஜிஞ்சர் வித் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சர் வித் ஒயிட் கலர் பேரு. சோ நமக்கு கலர் வந்து வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, கலர் நேமும் ஒன்னும் வித்தியாசங்கள் இருக்கும். சோ அதே மாதிரி வந்து ஒரு சர்வர் பர்టిక్యులர் எனக்கு இதுதான் வேணும் ப்ரோ இந்த மாதிரி வேணா கூட நம்ம வெயிட் பண்ணி அரேஞ்ச் ஆமா, கண்டிப்பா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம எப்பவுமே மோஸ்ட்லி கலர் அவைலபிலிட்டி இருக்கும். அதை தாண்டி இந்த கலர் தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா கேக்குறாங்க அப்படின்னா சோ அந்த கலர் அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ப்ளூ ஐஸ் கேட்பாங்க, ஹிமாலயன் கேட்பாங்க, இந்த மாதிரி ஆரஞ்சு வித் ஒயிட் கேட்பாங்க, ஃபுல் ஜிஞ்சர் கேட்பாங்க. நம்ம கேட்டாங்கன்னா 1 or 2 days வெயிட் பண்ண சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. சரிங்களா? தென் இது வந்து ஜிஞ்சர் வித் ஒயிட். ஓகே, சரிங்களா? இது வந்து செமி பஞ்ச் இல்லையா, ட்ரிபிள் கோட்டட் ஃபார் குவாலிட்டி தான். அதுவுமே எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஃப்ளஃபியா இருக்கும். ஓகே, சோ ஹேர் குவாலிட்டி நம்மட்ட மெயின் திங். ஓகே, இந்த அளவுக்கு ஃப்ளஃபியா நல்லா ஷோ குவாலிட்டி இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் இந்த அளவுக்கு ஃப்ளஃபி வரும். அது சொல்லுங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம ப்ராப்பரா கொடுக்குறோம் அந்த மாதிரி ஹேர் இது. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரே வித் ஒயிட். கிரே வித் ஒயிட். ஆமா, கிரே வித் ஒயிட், ரஷ்யன் ப்ளூ. இது ஃபுல் கிரேவா இருந்ததுன்னா ரஷ்யன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ரஷ்யன் ப்ளூ அந்த கலர் பேரு. ஓகே, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரே வித் ஒயிட். ஓகே, ஓகே, சரிங்களா? சோ இவங்களும் ட்ரிபிள் தான், நல்ல லாங் ஹேர் வெரைட்டி. இவங்க செமி டால் ஃபேஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பஞ்ச், செமி பஞ்ச். இது வந்து செமி டால் அந்த மாதிரி இருக்கும். ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதா இருக்கும். ஹேரும் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். சோ இதுதான் மெயின் திங். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ளஃபியா உள்ள கிட்டன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஜெனரலா வந்து டாக்ஸ்க்குமே சரி கேட்ஸ்க்குமே சரி இந்த ஹேர் ஃபால் இருக்குமே ப்ரோ, இந்த கேட்ஸ்க்கு எல்லாமே அந்த ஹேர் ஃபால்ங்கிறது மெயின்டைன் பண்ணணும் ப்ரோ. நம்ம சொல்ற மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணி டெய்லி கோம் பண்ணி அண்ட் தென் வந்து ஃபுட் சொல்ற மாதிரியான ஃபுட்ஸ் கொடுத்து நம்ம சொல்றத ப்ராப்பரா ஃபாலோ. ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் சொல்ல மாட்டோம், ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளி மெயின்டெனன்ஸ் இது. அத சொன்னதை மட்டும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே தாராளமா வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளேம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ளேம் பாயிண்ட். ஓகே, ஃப்ளேம் பாயிண்ட் மீன்ஸ் என்னன்னா இந்த ஆரஞ்சு தெரியுதா டைல்ல? ஓகே, டைல்ல ஆரஞ்சு இருக்கும். ஓகே, ஓகே. அண்ட் தென் இயர்ஸ்ல ஆரஞ்சு இருக்கும். ஓகே. சோ அந்த ஹிமாலயன் பாத்தீங்க இல்லையா? ஆமா ஆமா, ஹிமாலயன் கால்லயும் இருக்கும், மூக்குலயும் இருக்கும். ஓகே. பட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைல்லயும் இயர்ஸ்லயும் மட்டும் இருக்கும். அந்த நெருப்பு ஃபயர் ஃப்ளேம் அது அப்படி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கறனால ஓகே ஃப்ளேம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் இருக்கு, நீங்க சொல்லல கரெக்ட்டா? இதெல்லாம் இருக்கு, இந்த இருக்கறனால நம்ம நேம் வச்சுக்கிறோம். எல்லாமே அப்படிதான் இல்ல. ஓகே, அந்த மாதிரி வந்து ஃபர்ரும் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரிபிள் கோட்டட், நல்ல ஹெவி போன் கிட்டன், நல்ல ஷோ குவாலிட்டியான கிட்டன்ஸ் எல்லாமே. நம்ம பாக்குற இந்த லாஸ்ட் கிட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா கேலிகோன்னு சொல்லுவாங்க. கேலிகோ இதுவும் ட்ரெடிஷனல் லாங் ஹேர். எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. ஆமா, இந்த அளவுக்கு ஹேர் குவாலிட்டி, ஹேர் வந்து ஃப்ளஃபியா இருக்கும். ஓகே, சோ இதுதான் இல்ல நான் பார்த்த வரைக்குமே எல்லா கேட்ஸுமே இப்படிதான் நல்லா அந்த குவாலிட்டி தெரியுது. பார்த்தாலே தெரியுது. இந்த அளவுக்கு ஃப்ளஃபினஸ் ஒரு கை போனா கூட மறையிற அளவுக்கு ஹேர் குவாலிட்டி. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து முடி கொட்டி நான் பாக்கல. ஆக்சுவலா நீங்க மெயின்டைன் பண்றதுல தெரியுது. ஏன்னா இத்தனை கிட்டன்ஸ் நீங்க காமிச்சிருந்தாலுமே அந்த மெயின்டைன் குவாலிட்டி, ஏன்னா நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், நிறைய முடிஸ் நான் பாத்திருக்கேன் கேட்சோட முடிஸ்லாம். பட் இங்க வந்து நீட்டா மெயின்டைன், சோ அத ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா மெயினா வந்து பியூர் பிரீட் ப்ரோ, அவ்வளவுதான். நம்ம ஹேர் சொல்றது என்னன்னா பிளட் லைன் சொல்லுவோமே அது. ஆமா, பிளட் லைன். ஓகே, ஓகே. கேட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம வந்து பாத்துட்டோம். சோ உங்ககிட்ட இருந்து கேட் வாங்கிட்டு போன கிட்டனும் கேட்டோ வாங்கிட்டு போன பிறகு எப்படி மெயின்டைன் பண்ண எல்லாம் வந்து கைட் பண்ணுவீங்களா? அதே மாதிரி வந்து கேட்ஸ்க்கான என்னென்ன சர்வீசஸ் வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்க, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து சும்மா ஒன் டைம் சேல் பண்ணோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல, எண்ட் டு எண்ட் கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்படி அப்படின்னா ஆக்சுவலி நம்ம கேட் சேல்ஸ் பண்றோம். சோ நம்ம கஸ்டமருக்கு மட்டும் நம்ம போர்டிங் சர்வீஸ் பண்றோம். போர்டிங் சர்வீஸ் இருக்கு நம்ம கிட்ட. நம்மட்ட இருக்கு. நம்மட்ட எடுக்கிற கஸ்டமருக்கு எண்ட் டு எண்ட் எப்போ ஊருக்கு போனாலும் எப்போ எதுனாலும் போர்டிங் சர்வீஸ் பர்டிகுலர் சார்ஜஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போர்டிங் சர்வீஸ் பண்றோம். ஓகே, தென் வந்து திடீர்னு எமர்ஜென்சி இருக்கும் சில பேருக்கு, அதனாலே நிறைய பேர் பெட்டு வாங்காம இருப்பாங்க. திடீர்னு ஒரு டெத் இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஊருக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம கேட் வச்சிருந்தா எப்படி போறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி கேட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக், ஏன்னா பெரிய டாக்னா பெரிய கேட்ரி இருக்கும், பெரிய கெனால் இருக்கும். சோ அந்த மாதிரி போட்டு பாத்துக்கலாம். இப்ப கேட்னா ரொம்ப நுணுக்கமா பாத்துக்கணும். சோ இது இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி போர்டிங் டைம்லாம் நம்ம போர்டிங் எடுத்துக்கிறோம். கேட் வந்து நம்மளே வீட்டுக்கு போய் பிக் பண்ணி நம்மளே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். திரும்ப கொண்டு வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். பட் எல்லாமே அது பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு மெயின் திங் சார்ஜஸ் எல்லாம் அஃபோர்டபிள் தானே? அஃபோர்டபிள் தான், ரொம்ப பர்டனா இருக்காது, ரொம்ப இதா இருக்காது. ஓகே, ஏன்னா ரொம்ப இப்ப மார்க்கெட்ல ஆக்சுவலா வந்துச்சு, பெரிய பெரிய ஏஜென்சியே வந்து அந்த போர்டிங் எல்லாமே பண்றாங்க. கரெக்ட், மார்க்கெட்ல கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெஸ்டா நம்ம பண்ணி கொடுக்கிறோம். அண்ட் தென் நம்ம அதனால தான் நம்ம கஸ்டமருக்கு மட்டும் பண்றோம். ஓகே, சோ நம்ம ரஃப்லி எல்லாருக்கும் அப்படி பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து நம்ம வீட் அதே நேரத்துல கேஜ் செட்டப்லயோ ரொம்ப இதெல்லாம் பண்றது இல்ல. அவங்க வீட்ல எப்படி வச்சிருக்காங்களோ அது மாதிரி நம்மளும் வீட்ல தான் வச்சிருக்கோம். அந்த மாதிரி போர்டிங் சர்வீஸ் பண்றோம். அண்ட் தென் வேக்சினேஷன் சர்வீஸ் மெயின் திங். ஆக்சுவலி கஸ்டமர் இப்ப கிட்டன் வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்ட உடனே அவங்களுக்கு வேக்சினேஷன் எங்க பண்ணணும்னு தெரியாது. அது இன்கேஸ் தெரிஞ்சாலுமே கூட சில இடங்கள்ல ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து ஊசி போடும்போது கேட் வந்து கத்தும், கடிக்கும், இல்ல ஏதாவது ஒரு இது பண்ணும், இச்சி பண்ணும்.
ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல மட்டும், ஏன்னா ஊசி குத்தும் போது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணி தான் கஸ்டமருக்கு வந்து நம்ம வீட்டுக்கே போய் கேட் பிக் பண்ணி வேக்சினேஷன் போட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். இந்த 3 டோசஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சின் போடணும், அதுல இருந்து 20 டேஸ்க்கு அப்புறம் பூஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ரேபிஸ் அப்படின்னு போடணும். ஸோ இந்த 3 வேக்சின் 3 டேர்ம் ஆஃப் இதுலயுமே கஸ்டமர் சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும் போய் எடுத்துட்டு போய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு சேல் பண்ணதுக்கு அப்புறம் கேட்ட வேக்சின் போட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து சர்டிபிகேட்டோட, வேக்சினேஷன் சர்டிபிகேட்டோட நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வேக்சினேஷன் சார்ஜஸ் மட்டும் அவங்க பே பண்ணா போதும், அவங்க கேட்டுக்கு பே பண்றது. ஸோ அண்ட் தென் வந்து ப்ரீடிங் சர்வீஸ், ப்ரீடிங் இப்போ ஃபீமேல் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல 1 இயருக்கு அப்புறம் ப்ரீட் பண்ணணும்னா நம்மகிட்டே ப்ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் சப்போர்ட்ஸ் வந்து அத பத்தி ஒரு கேள்வி இருக்கு, ப்ரீட் பண்றது பத்தி கேள்வி இருக்கு. பேசிக்கா கேட்ஸ் நிறைய கிட்டன் போடும், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். சோ எப்படி ப்ரோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 8 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எனக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு இத்தனை கிட்டன்ஸ் எடுத்துப்பீங்க இல்ல எல்லாமே நான் எடுத்துப்பேன், கேஷ் டம்ப் பண்ணுவீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி நம்மகிட்ட வந்து ஏன்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டி நமக்கு தெரியும். ஓகே. ஸோ நம்ம ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ப்ரீட் பண்ணும்போது பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீடு இதெல்லாம் ப்ராப்பரா அவங்க பார்த்து நம்ம சொல்ற மாதிரி கைட் பண்ண மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா கிட்டன்ஸும் வந்து நல்ல இதா வரும். ஸோ அந்த அவங்ககிட்ட நம்மகிட்ட உள்ள கஸ்டமர்கிட்ட நம்மளே எடுத்துக்குவோம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எனக்கு கிட்டன்ஸே வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னா கேஸ்டம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா இல்ல எப்படி ப்ரோ? கேஸ்டம் தான். கேஸ்டம் நம்ம பண்ணிக்குவோம். நீங்க என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அதை சொல்லி அந்த கிட்டன் வந்து அந்த மாதிரி இது பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து அந்த மாதிரியும் பண்றோம். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் எண்ட் டு எண்ட் க்ரூமிங் சர்வீஸ், மந்த்லி ஒன்ஸ் பாத் பண்ணணும். சில கஸ்டமருக்கு பாத் பண்ண தெரியாது, ஹேர் கட் பண்ண தெரியாது, இயர் கிளீன் பண்ண தெரியாது, நெயில் கட்டிங்ஸ் இருக்கு, ஸோ நெயில் கட் பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் மந்த்லி ஒன்ஸ் பாத் பண்றதுனால நம்ம மினிமம் சார்ஜஸ் வாங்கி வீட்டுக்கே போய் அவங்க வீட்ல உள்ள கேட் டோர் ஸ்டெப் பண்றீங்க. டோர் ஸ்டெப் தான் எல்லாமே பண்றாங்க. அதான் ஆக்சுவலா நிறைய இடத்துல அதுக்கு நம்ம டோர் ஸ்டெப் தான் சார்ஜஸ் பண்றோமா இல்ல இந்த சார்ஜ்ல கவர் ஆயிருமா? எல்லாமே கவர் ஆயிடும். வீட்டுக்கு வரைக்கும் நிறைய இடத்துல அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுவாங்க. சென்னைக்குள்ள அவங்க எங்க இருந்தாலும் எந்த எண்ட்ல இருந்தாலும் போய் பண்ணி கொடுக்குறோம். வீக்கெண்ட் ஃபுல்லாவே நம்ம கஸ்டமருக்கு போர்டிங் இதோ க்ரூமிங் பண்றதா நம்ம ஒர்க்கே அதிகமா. ஸோ அதை வந்து நெயில் கட் பண்ணி, இயர் கிளீன் பண்ணி, கம்ப்ளீட் பாத் கொடுத்து, ஹேர் ட்ரையர் போட்டு கம்ப்ளீட் வந்து கிளீனா ஸ்ப்ரே பண்ணி கையில கொடுத்துருவோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர், ஏன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து இல்ல ஒன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கூட போயிட்டு சொல்லி சில பேர் இருப்பாங்க, எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணிக்கிடுவோம், மந்த்லி நாங்களே பாத் பண்ணிடுவோம், நாங்களே மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சில கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு எப்படி பாத் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி தண்ணி ஊத்தணும், எப்படி தண்ணி ஊத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் கைட் பண்ணி நம்ம வீட்டுக்கே பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்த் அவங்களே வந்து வீட்லயே பண்ணி ட்ரையர் போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் பண்றோம். இது எல்லாமே கஸ்டமரோட இதுக்காகத்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில பேர் வந்து வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், பட் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஊருக்கு போனா என்ன பண்றது, வேக்சினேஷன் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரியாது. அப்படி அதுக்காகவே சில பேர் தடைப்பட்டு நிப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு கருத்துல வச்சுதான் நம்ம இந்த மாதிரி பாத்திங் சர்வீஸ், எல்லா சப்போர்ட்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எதுவும் ஷாப் பர்టిక్యులர் ஷாப்லாம் கிடையாது. நம்ம கான்டாக்ட் வீட்ல பர்టిక్యులரா ஷாப் வச்சு தான் நம்ம பண்றோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா வந்து இந்த லிட்டர்மென்ட் தான் மெயின் ஆக்சுவலா கண்ட இடத்துல பார்த்தா. பட் இந்த கேட்ஸ் பொறுத்தவரை வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். சோ உங்ககிட்ட வர கேட்ஸ் எல்லாமே ட்ரெயின்டு தான். ட்ரெயின்டு கேட்ஸ் எல்லாமே ட்ரெயின்டு கிட்டன்ஸ் தான். ஓகே. செல்ஃப் ஃபீட் எடுக்கிறது, உங்களுக்கு வந்து மோஷன் போறது எல்லாமே ட்ரெயின்டு தான். கஸ்டமர் வந்து எதுவும் ஃபீட் பண்ற மாதிரியோ கஸ்டமர் போய் ட்ரெயின் பண்ற மாதிரியோ பர்டன்ஸ் இருக்காது. ஓகே. எல்லாமே சாப்பாடுனா அந்த இதுல வச்சிரணும். ரொம்ப சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான். அந்த சாண்ட் போட்டு அங்க வச்சிரணும். ஆமா. இப்ப நிறைய பேர் வந்து உள்ள இப்ப சென்னையில உள்ள ஆட்கள் நிறைய பேர் வாங்குறாங்க. என்ன ரீசன்னா இப்ப நிறைய பேர் வந்து இதுக்கு ஏன்னா லோ மெயின்டெனன்ஸ். ஸோ நீங்க இதுக்குன்னு வந்து வாக்கிங் கூட்டு போய் யூரினேட் பண்றதுக்கு, நீங்க மோஷன் போறதுக்கு நீங்க வெளியில கூட்டு போக தேவையில்லை. இதுக்குன்னு பெரிய எக்ஸ்பென்ஸும் ஆகாது. மந்த்லி வந்து டாக் மாதிரி 5,000 10,000 அந்த அளவுக்கு ஃபீட் எக்ஸ்பென்சஸ் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஆகாது. அதனால ரொம்ப கம்மியா இருக்கனால நீங்க காலையில, ஏன்னா இப்ப நிறைய பேர் சென்னை பீப்புள்ஸ்லாம் வந்து ஒர்க்கிங் பீப்புள் தான். காலைல போயிட்டு நைட் வராங்க, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அந்த பெட்டை நம்ம வளர்க்கணும்னு ஆசையும் இருக்கு, பட் பாத்துக்கிறதுக்கு ஆளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே சூட்டபிளான பெட். ஏன் அப்படின்னா மார்னிங் நீங்க ஃபுட்டு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, லிட்டர் சாண்ட் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு பால் போட்டா விளையாண்டுட்டு டாய்லெட் போயிட்டு அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. நீங்க பெருசா அவங்களுக்குன்னு நீங்க டைம் பெருசா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. பட் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட அட்டாச் இருந்தாதான் அவங்க நம்ம கூட அட்டாச்சா இருப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக நீங்க நைட் வரும்போது எப்பெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். இப்போ அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா இப்ப சென்னை மாதிரியான இடங்களுக்கு குருவி கூடு மாதிரி ஆயிடுச்சு வீடு. அப்படி இருக்கிறப்ப அக்கம் பக்கத்துல வீட்டுக்கு டிஸ்டர்ப் இருக்க கூடாது, எதிர் வீட்டுக்கு. ஆனா இண்டிவிஜுவல் வீட்டுல மட்டும்தான் ஒரு சில பெட்லாம் வளர்க்க முடியும். இது அபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் தாராளமா சவுண்ட் கூட கொடுக்காது. மியாவும் சவுண்ட் கூட நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து சைலண்ட் அண்ட் லேசி பெட் இது வந்து. அதனால இது எல்லாரும் ப்ராப்ளம் இருக்காது. ஆமா, எந்த ப்ராப்ளமும் இருக்காது கேட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ உங்ககிட்ட
கஸ்டமர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு மேல் வேணும் ஃபீமேல் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அது அவங்க ப்ரிஃபரன்ஸ். நீங்க எப்படி ப்ரோ லைக் மேல் தான் வாங்கணுமா ஃபீமேல் தான் வாங்கணும், எப்படி ஏதாவது இல்ல ஆக்சுவலா மெயின்டெனன்ஸ் வைஸ் இல்லப்பா ஃபீமேல்னா நிறைய மெயின்டைன் பண்ணுவோம், மேல் இப்படி மெயின்டைன் பண்ணுறது அது ஆக்சுவலி இது நல்ல क्वेश्चन. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து மேல் வாங்கலாமா ஃபீமேல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேல் தான் வாங்குவாங்க, ஃபீமேல் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா டாக் மாதிரியான பெட்டுக்கு வந்து ஆக்சுவலி ப்ளீடிங் ஆகும். ஒரு சர்டைன் ஹீட் ஸ்டேஜ் வந்த உடனே வீடெல்லாம் ப்ளீட் ஆகும். ஃபீமேல் கேட்ஸ்னா ஃபீமேல் டாக்னா அது வாங்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஃபீமேல் கேட்டே நீங்க எடுத்தாலும் 100% ஒரு சொட்டு கூட ப்ளீட் ஆகாது. ஓகே அவ்வளோ, ஏன்னா நீங்க மேல் ஃபீமேல பெரிய டிஃபரன்ஸ் பார்க்கவே முடியாது கேரக்டர் வைஸ். அண்ட் தென் வந்து ஹீட் சர்க்கிள் அந்த ஜெண்டர் வைஸ் நீங்க பெருசா பார்க்கவே முடியாது. ஸோ அவங்க எப்பவும் போல இருப்பாங்க. ஃபீமேல்னா ஹீட் வந்தா ரோல் பண்ணும். ஸோ அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபீமேல் வச்சு ப்ளீட் ஆகுறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால ஜெண்டர் பிரச்சனையே கிடையாது. ஓகே ஜெண்டர் ப்ராப்ளமே இல்ல. என்ன கலர் பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்துட்டு. ஓகே ப்ரோ, இப்போ டெலிவரி அதான் மெயின். ஆக்சுவலா டெலிவரி பத்தி கொஞ்சம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, எப்படி நம்ம டெலிவர் பண்றோம் அப்படின்றது. ஆக்சுவலி நம்ம வந்து தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே பண்றோம். கேரளா, கர்நாடகா அண்ட் தென் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து நார்த் சைடு எல்லாமே பண்றோம். டெலிவரியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் மெயின்லி வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல் கஸ்டமர் சென்னை கஸ்டமர்ஸ்க்கு வந்து வீட்டுக்கே 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஒன்று டோர் ஸ்டெப் செலெக்ஷன். இப்போ கேட் வந்து பார்க்கணுன்னு கால் பண்றாங்க, ஸோ நம்ம வீடியோ காலில் கூட காட்டுவோம், ஆர்எல்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுவோம். செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு எனக்கு 2 கிட்டன் பிடிச்சிருக்கு, எனக்கு 2மே பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா வர முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஸோ வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் கேட்டை. ஒரு 2 கிட்டனை வீட்டுக்கே அனுப்பி வைப்போம். ஸோ அவங்க எதை பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு பேலன்ஸாக ஒன்று அனுப்பிச்சு வச்சிடலாம். ஸோ ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான், ஃப்ரீ ஹோம் டோர் ஸ்டெப் செலெக்ஷன் தான். ஸோ அதனால எந்த சார்ஜஸும் அது கிடையாது. இது சென்னையில் உள்ள மக்களுக்கு. வெளியில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ கோயம்புத்தூர், திருச்சி, திண்டுக்கல், அதை தாண்டி வந்து நாகர்கோயில், திருநெல்வேலி அது வரைக்குமே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்குலாம் பொறுத்த வரைக்கும் நைட்டு வைக்கிறோம் அப்படின்னா மார்னிங் அவங்க கையில் வந்து சேர்ந்துடும். அவங்க கையில் போய் சேர்ற வரைக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். கிட்டன் அவங்க கையில் கிடைக்கிற வரைக்குமே நான் தான் வந்து ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக பேக் பண்ணி நம்ம வந்து கிட்டன் வந்து டெலிவர் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பேக்கிங் வந்து அந்த பேஸ்கெட்டோட பேக் பண்ணி பேஸ்கெட்டோட பக்காவா ப்ரொஃபஷனலா வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, எனக்கு இன்னொன்னு ப்ரோ இப்போ அதை பத்தி கேட்கணும். இப்போ வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ் முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க, பட் இப்போ ரீசெண்டா வந்து இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றாங்க. நீங்க நோட்ஸ் பண்ண 12 மணி இப்போ கிஃப்ட் பண்றது அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த இதுல வச்சு கொடுப்பாங்க. அது நிறைய நம்மளும் பண்ணிருக்கோம். கஸ்டமர் சடன்லி வந்து 11:30க்கு 11 o'clockலாம் கால் பண்ணுவாங்க. ஓகே, திடீர்னு வந்து எனக்கு இன்னைக்கு நைட்டு 12 o'clock வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணணும், எனக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம பேஸ்கெட்ல வச்சு கம்ப்ளீட்டா பேக் பண்ணி கொஞ்சம் ஆக்சிஜன் போற அளவுக்கு லைட்டா கேப் விட்டுட்டு கம்ப்ளீட்டா பேக் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் ராப் பண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். சர்ப்ரைஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய அந்த சார்ஜஸ் நம்ம எடுத்துப்போம் கரெக்ட்டுங்களா? சார்ஜஸ் சர்ப்ரைஸ் சார்ஜஸ் அதெல்லாம் எடுக்க மாட்டோம். அதெல்லாம் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இல்ல நிறைய இடத்துல பண்றாங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி அண்ட் தென் ஃப்ரீ ஹோம் இந்த பேக்கிங் முதற்கொண்டுமே கூட ஃப்ரீயா பண்ணிடுவோம். அது என்ன பெரிய வந்துற போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுப்போம். அது சூப்பர். ஏன்னா நிறைய பேர் சார்ஜ் ஓகே ஓகே ஃபைன். நம்ம வந்து அப்படி பண்றது நம்ம வந்து சார்ஜ் பண்றது கிடையாது. நம்ம வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துறோம். அவங்க கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம ஃபிளெக்சிபிளா நம்ம பண்ணி கொடுக்குறோம். அவ்வளவுதான். அதனாலதான் இந்த போர்டிங் சர்வீஸ் இது எல்லாமே நம்ம பண்றது. கஸ்டமருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும். கஸ்டமர் ஒரு கேட் எடுக்கும் போது வேற தடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம டார்கெட். அதனால ஒரு கேட் எடுக்காம இருக்கக்கூடாது. வேக்சின்காகவோ ஒரு போர்டிங்காகவோ ஊருக்கு போயிடுவோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல, அதனால கேட் எடுக்க அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாத அளவுக்கு கஸ்டமருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் கம்ப்ளீட்லி. ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர் ப்ரோ, நல்லது ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி சர்வீஸ் தான் வேணும் ஆக்சுவலா கஸ்டமர்ஸ்க்கு. கண்டிப்பா. யா, தேங்க்யூ ரஹ்மான் ப்ரோ, இவ்வளவு நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆக்சுவலா. ஏன்னா வந்து வீடியோ பார்த்தா புரிஞ்சவங்க எதுவுமே வந்து ஃபோன் பண்ணி கேட்க தேவையில்ல. ஏன்னா இந்த வீடியோலயே வந்து அவ்வளவு நாலேஜ் வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு. இது வேற இருமா முடிச்சிடலாம். சரி முடிச்சிடலாம். ஓகே ஜி, ஓகே சரி ஓகே ப்ரோ. வாயாலே சொல்லிட்டு ஒரு நம்பர் கான்டாக்ட் சொல்லிருங்க ப்ரோ. நம்பர் 875445 2506. ஓகே, இது ஆல்டர்னேட் நம்பர் இருக்குங்க? இல்ல, ஒரே நம்பர் தான், எப்பவுமே ரீச்சபிளா இருக்கும். சப்போஸ் நான் வந்து போன் எடுக்கல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணா நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் மெயின். அப்புறம் கால் பண்ண ப்ரோ எடுக்கல ப்ரோ, ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வருது. இந்த மாதிரி நான் நம்பர் கொடுத்தீங்க, அதனால ப்ரோ நான் உங்களுக்கு ஏன்னா ஹியூஜ் கால்ஸ் வரும். நிறைய கால்ஸ் வர்றதுனால ஏதாவது ஒரு கால்ஸ், ஏன்னா பிரேயர் டைம்ல இருப்போம், சம்திங் ஏதாவது மீட்டிங்ல இருப்போம், அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்ம இமீடியட் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட ரிப்ளை கூட பண்ணுவோம். கால் பண்ணா மோஸ்ட்லி அட்டெண்ட் பண்ணுவோம். 90% நம்ம கால் எடுக்காம இருக்க மாட்டோம், கால் பேக்கும் பண்ணுவோம். ஏதாவது இன்கேஸ் 1 or 2 கால்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா கோச்சுக்காதீங்க, நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ரெஸ்பாண்ட் கண்டிப்பா பண்ணுவோம். சோ பட்
பட் பிரைஸ் வந்து நீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோல வந்து பிரைஸ் வந்து ரிவீல் சொல்வாருன்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் சொன்னாரு இல்ல ப்ரோ கஸ்டமர் கால் பண்ணும்போது நான் ஒரு சொல்ற பிரைஸ் இன்னைக்கு இருக்க பிரைஸ் நாளைக்கு இருக்காது பேஸ்ட் ஆன் த கிட்டன். பட் நம்ம சேனல் கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மத்த சேனல்லாம் எனக்கு தெரியாது. பட் நம்ம சேனல் வந்து வந்தாங்க SK Vlogsல இருந்து வரேன்னா கொஞ்சம் பெஸ்ட் கண்டிப்பா நேம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதோட பெஸ்ட் பிரைஸ் பண்ணிட்டாங்க. ஆமா எனக்கு அதுக்கப்புறம் கூட ஆஃப்டர் சப்போர்ட் சர்வீஸ் வந்து எனக்கு கண்டிப்பா end to end அந்த சப்போர்ட் வந்து கொடுங்க. சொன்னது கமிட் பண்ணதை கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஓகே என்னென்னலாம் சொன்னமோ அதெல்லாம் கமிட் கண்டிப்பா இருக்கும். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கிங்க. நம்ம இன்னும் பிரதர் கிட்ட நிறைய வீடியோ வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடல்ட்ஸுமே அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். அதுவுமே நம்ம வந்து சேனல்ல ஃபியூச்சர் ஆகும். இன்கேஸ் அடல்ட்ஸ் தேவை, எனக்கு அடல்ட்ஸ் தேவை மேட் பண்றதுக்கோ இல்லை வந்து அடல்ட்ஸே வாங்கி வளர்க்கறதுக்குமே வேற இடத்துல இருக்காது. இந்த கிட்டன்ஸ்க்கான ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவே வந்து நம்ம சேனல்ல வரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கிட்டன் லவர்ஸ். உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். until then bye from SK and அப்துல் ரஹ்மான்.